எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாள் காலையில் உங்களை சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை பலப்படுத்துகிற அதே ஆண்டவர் அவர்களையும் பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ஆதியாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நீ பலுகி பெருகுவாயாக என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கூட்டுகிற ஆசீர்வாதம் அல்ல, பெருக்குகிற ஆசீர்வாதம், பெருக்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். காரணம் என்ன? அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். ஒருவேளை யோசிக்கலாம், பிரதர் நான் கொஞ்சம் வருமானம் தான் பிரதர் நாங்கள் வாங்குகிறோம், என் வாழ்க்கையில் கொஞ்சம் வருமானம் தான் கிடைக்கிது, இதை வைத்து என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், எப்படி நான் என்னுடைய குடும்பத்தை நடத்துவேன்னு தெரியல, ஏகப்பட்ட நெருக்கங்கள் போராட்டங்கள் என்னை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறது, நான் எப்படி மேலே வருவேன்னு தெரியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலுகி பெருகுவாய் என்று சொன்னால் உன்னுடைய ஆசீர்வாதம் குறைவாய் இருந்தாலும் அதை பெருக்கமாய் ஆசீர்வதிக்க என் தேவனால் கூடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நிச்சயம் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் நீங்கள் பெருக்கமான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். உங்களுடைய அறிவுக்கு எட்டாத ஆசீர்வாதம், உங்களுடைய யோசனைக்கு எட்டாத ஆசீர்வாதம், உங்களுடைய இருதயத்தில் வருகிற ஒரு யோசனைக்கும் எட்டாத ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய பெரிய உயர்வுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். பலுகி பெருகுவீர்கள். இருக்கிற ஒரு வீடை வச்சுட்டு இல்லை, இன்னொரு 4 ப்ராப்பர்ட்டி வாங்க கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. பெரிய பெரிய வாகனங்களை வாங்க உங்களை பெருக செய்வாராக. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு பிரியமானவர்களே. ஆசீர்வாதங்களை குறித்து பேசும்பொழுது இருதயத்தில் ஒரு சந்தோஷம் அப்படியே வரும் பாருங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை மேன்மைப்படுத்துவார், அப்படிதான் சொன்னால் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். அதே ஆதியாகமம் 35வது அதிகாரம் 2வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு என்று சொல்லி. அந்நிய தெய்வங்களை விலக்கி போட வேண்டும். இன்னைக்கு அந்நிய தெய்வங்களை விலக்கி போடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, சிலர் யோசிப்பாங்க விக்கிரக ஆராதனை நான் சொல்கிறேன்னு. இல்லை பிரியமானவர்களே, தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ எது நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிவி பார்க்காம இருக்கவே முடியாது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டாமல் இருக்கவே முடியாது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க தான் பெரியவங்க, எனக்கு இவங்க தான் போதுமானவங்க என்று சொல்லி சிலர் மனிதர்கள் மீது நாம் அன்பு வைக்கிறோம். அது எல்லாமே விக்கிரகத்துக்கு உட்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு நீங்களும் நானும் நேரத்தை கொடுப்போமே ஆனால், முக்கியத்துவம் கொடுப்போமே ஆனால் அது விக்கிரக ஆராதனையாய் மாறும். இன்றைக்கு நாம் நம்மிடத்தில் இருக்கிற விக்கிரகங்களை ஒழித்து போட்டு நம் தேவனிடத்தில் சார்ந்திருப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பலுகி பெருக செய்வாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. ராஜா பெருக செய்வீராக. பெருக்கமான ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடும் ஆண்டவரை, மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும், நிலைநிறுத்தும் ஆண்டவரை. விரும்பினதை கொடுத்து ஆசீர்வதியும். தடைகளெல்லாம் விலகட்டும், ஆச்சரியமாய் நடத்தும் ஆண்டவர். எங்களிடத்தில் இருக்கிற வேண்டாத காரியங்களை எடுத்து போட கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.